வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். 2/5/2026 இன்னைக்கு சனிக்கிழமை. பார்த்தீங்கன்னா 6 மாடு விற்பனை. எப்படி என்ன வேறுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு மாடு ஆகாது, 5 மாடு உறுதியாக காட்டுறேன் வாங்க. ஒரு மாடு எப்படி ஆகாதுங்கன்னா, நான் செனைக்குன்னு வாங்கிட்டு வந்தேன். செனை உறுதியான ஆள், நம்பிக்கையான ஆள் வாங்குறதானுங்க. செனை இல்லைன்னா கொண்டு திணிப்பிடுறது. இது செனை மாடு நிறைய கேட்டிருந்தாங்க. எல்லாத்துக்கும் போடுற வீடியோ போகணும்னு சொல்லியிருந்தேன். இது மாடு செனை இல்லை, நல்ல பெருவெட்டு. 43,000க்கு நானே வாங்கினேன். அதனால் அதை வேண்டாம். அடுத்து 2வது மாடு இருக்குதுங்க. 2வது மாடு செனை உறுதியாக இல்லை. மொத்தம் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 5 மாடு இருக்குது. 5 மாட்டிலும் உறுதியான செனை இல்லை. ஏதாவது செனை இளஞ்சனையாக இருந்தால் உங்களோட சேர்ந்தது. இது மாடு இருக்குதுங்க, இளைச்ச மாடுதே. கறவையெல்லாம் 4, 3, 7 லிட்டரு தாராளமாக வரும். செனைங்கிறது எப்படி சொல்கிறது, 3 ஈத்து 2 அணித்து அந்த மாதிரி கிடையாது இளைச்ச மாடு. இந்த மாட்டோட விலை பார்த்திங்கன்னா 27,000 தான். மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். அருமையான மாடு பார்த்தா கொஞ்சம் கண்ணுக்கு பிடிக்காமல் கடாப்புடான்னு இருக்குது. ஆனால் இப்போ பாருங்கள், வித்தாச்சுன்னு எழுதி போகிறேன். விற்கலினாலும் நாளைக்கு எடுத்து போடுறது உங்களுக்கு மாடு தெரியும். 2வது மாடு இந்த மாடு தானுங்க, அதை அப்ளை சொன்னது. இது 2வது மாடு 27,000 தரேன். செனையெல்லாம் உறுதி இல்லை. அதுக்கு மேலே இளஞ்சனையாக இருந்தால் உங்களுக்கு சேட்டு கறவையெல்லாம் 4, 3, 7 லிட்டருக்கு விடாது. மாடு தலையில் போட்டு மேய்ஞ்ச மாடு, நல்லா தண்ணி தீனிக்கல் நல்லா இருக்குது. காம்பெல்லாம் பைப்பு அடிச்ச மாதிரி அடிக்குது பால். வேணும்னா கொண்டு போய் நீங்கள் தாராளமாக கறக்கலாம். என்னோடய ஃபோன் நம்பர் இன்னும் இருக்கான்னு சொல்லிடுறேன். 90 80 39 45 22. எங்கள் ஊரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே ஒரு மழை. பெரிய மழை கிடையாதுங்க, இடி மின்னலும். இப்போ வீடியோ எடுக்கவே வந்துருச்சு. அரைவாசி எடுத்து காட்டுறேன் பாருங்க. கடைசியில் என்னோடய கேமராவில் பதிவானதை அந்த மழையும் காட்டுற பாருங்கள். கொண்டு வாங்க, தாராளமாக கறந்து பக்குவம் பண்ணி முதலாக்கையில் பார்த்திங்கன்னா நல்ல மாடாகும். கொண்டு போய் பக்குவம் புலம்பாமல் கொண்டு போய் கறங்க. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம். திருப்பூர் மாவட்டத்துக்குமே திண்டுக்கல் மாவட்டத்துக்கு என்டாவர் எங்களுது 7 கிலோமீட்டர் போனால் திருப்பூர் மாவட்டம். அந்த மாதிரிங்க. நம்மளும் ஒரு பக்கம் வாங்கி செலவு பண்ணி கொண்டாந்து வாடகை கொடுத்து கொண்டாந்து சேர்த்தி கொண்டாந்து போடுறேன். உங்களுக்கும் தப்பு இல்லாமல் எனக்கும் தப்பு இல்லாமல் ஆளுக்கு ஓடி உங்களுக்கு ஒரு செமை ஏற்றி விடாமல் நம்மளுக்கு ஒரு செமை எனக்கு ஏற்றி விட்டுறாங்க உண்மையாகவே. இப்போ அப்படி ஏற்றி விட்டுறதே அந்த செனை மாடல்ல. இதெல்லாம் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கும்போது மாதிரி தெரியல. ஆனால் உறுதியான செனைக்கு நான் எந்த மாடுமே இந்த 5 மாட்டில் சொல்லி கொடுக்கல. 5 மாட்லேயுமே அசோ சொல்லி கிடையாது. 5 மாட்லேயுமே ஏன்னா ஒன்றுக்கா சொல்கிறதுக்கு விட்டு எல்லாம் 3 ஈத்துக்குள்ளே இருக்குது. தலையீத்து கிடையாதையும் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். ஒரு வாரத்துக்கு இதெல்லாம் நின்று பக்குவம் முடிச்சுங்கன்னா இதெல்லாம் மேலே இந்த பார்த்திங்கன்னா அந்த கள்ளிப்பால் விழுந்து சொட்டைங்க நிறைய வரும். மேய்ச்சக்காட்டில் உரசிட்டு போகுதுல்லைங்க அந்த சொட்டைங்க. பாக்கி எந்த வையமோ தப்போ எது இல்லாத மாடு கொண்டு தாராளமாக கறங்க. அடுத்து இது அங்கே வாங்கின பக்கமே கேட்டாங்க. இது 3வது மாடு அப்படி ஃபஸ்ட் மாடு தான் ஆகலை உங்களுக்கு. சரி, அது வேலையே பேச முடியாது. அந்த அளவுக்கு ஃபஸ்ட் மாடு விட்டாச்சு. அது நான் வாங்கின வேலைக்கும் இப்போ கறவைக்கு சம்மந்தமே இல்லை. செனைக்கு வாங்கினது அது எப்படி விற்க முடியும். இது 3வது மாடு அப்படி வச்சுக்கோங்க. 27,000. 2 பல் கெடேரி. காம்பு அதுக்கு உண்டான அளவுக்கு இருக்குது. தமுறு நல்லா கையை தண்டி பெருசு. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. கொணங்கண்ணா இப்போ ஷார்ட் வீடியோ கூட ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். 27,000 விலை. 2 பல் கெடேரி கண்ணுக்குட்டியாட்டம். என்னங்க கெடேரி வச்சு கறந்து அனுபவம் பண்ணி பக்குவமாக கறக்கிற அளவுக்கு கறந்துக்குங்க. எண்ணெய் தொட்டு அப்படியே உருவி அழுங்காமல் கறந்துக்கலாம். மடித்து கறக்கிறதுக்கு கொஞ்சம் காம்பு வளம் பத்தாது. ஏன்னா தலையீத்தான கண்ணுக்குட்டியே கண்ணு போட்டும் இப்போ அவங்க சொல்கிற கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதம் 3 மாதம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஒரு அந்த காம்பு வளம் கொஞ்சம் நீளம் பத்தாது, அவ்வளோதான். ஆனால் கறக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. பிடிக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குதுங்க. மடித்து கறந்து செல்லு இழுக்கிற அளவுக்கு பத்தாது, அவ்வளோதான். கொண்டு போய் 27,000 இந்த கண்ணுக்குட்டி ரேட்டு. 2 பல் கொண்டு போய் அருமையான சொல்லி சுத்தமான கட்டேரி. எனக்கு என்னமோ சயனம் கொடுக்குறத பார்த்தா இன்றைக்கி வர்ற போன பூரா இதுக்காகத்தே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் மனசாட்சியத்தோடு சொல்கிறேன், யாருக்குமே வாங்கின பக்கமே கேட்டாங்களே தவிர யாருக்கும் ஒரு போட்டால் கூட அனுப்பலை. நீங்கள் வீடியோ பார்க்குற மக்களுக்காகத்தான் தயாராகுது. 6 முந்தி பக்குவமாக கேட்குறீங்களா, குணம் பாருங்க. காம்பு அதுக்கு உண்டான அளவுக்கு இருக்குது.
எண்ணெய் தொட்டு பக்குவமாக கறக்கணும். 10 ஈத்துக்கான வச்சு கறக்கலாம். 2 பல் கடையரி 27,000க்கு எங்களுக்கு கிடைக்குமான்னு பாருங்க. ஆச்சுங்களா? செனையெல்லாம் இல்லை. அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது. இளஞ்சனையே இருந்துச்சுங்கன்னா 40 நாள் 50 நாள் தான் எல்லா கைக்கிற மாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் செனைங்கிறது உறுதி கிடையாது. அடுத்து இப்போ இந்த மாடு பார்த்திங்கன்னா 4வது மாடு. ஃபஸ்ட்டு மாடு தான் விட்டாச்சு, சும்மா சொல்ல வைக்காதீங்க. இது 4வது மாடு. 4வது மாடும் சினையெல்லாம் இல்லை. சர்வ சாதாரணமாக இந்த 4 3 7 லிட்டருக்கு வருது. வேடை கிளம்புனாலும் பார்த்தீங்கன்னா 3 3 6 லிட்டருக்கு வச்சுக்கோங்க. கெடேரியெல்லாம் பல் அப்படியே பெரும்பல். ஒரு வாரத்துக்கு தீனி தின்னு தண்ணி குடிச்சுன்னா மாடே நல்ல நோட்டமாக தெரியும் மாடு. அப்படி மாடுங்க. இப்போ நான் வித்தாசினாலும் வித்தாசி எழுதி போட்டு விற்கிலாம் உங்களுக்கு அடுத்து வீடியோ எடுத்து போடையில் வரும். உங்களுக்கு மாடு துண்டாக தெரியும். 2 தண்ணி என் தண்ணியில் ஒன்றும் கிடையாது. ஒன்றரை மாடு தேன் போடுவேன். இந்த வியாபாரி போடுற மாதிரி என் தண்ணி 3 தண்ணி கடிச்சிங்கன்னா மாடே மடி ஏறிம்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் நான் போகிறது அந்த குச்சி தேவன் ஒன்று தான் போடுற இப்போ தளவுக்கு. அரிசி மாவும் கூட போகிறதுல எல்லாம் பாவத்துகளுக்கு சேர மாட்டேங்குதுட்டு. அது எதாவது பால் வச்சு கடித்தோடு கறக்க மாட்டுக்கு ஒரு கை அந்த மாதிரி அரிசி மாவு போட்டோம்னா ஓரளவு கொஞ்சம் பாங்காது. இன்றைக்கி பேசுகிறது கொஞ்சம் பையாக இருக்குது. கரண்ட் வேறு இல்லை. பக்கத்து வீடெல்லாம் பூரா கேடுங்க போட்டு மைக் போட்டு அலங்காமல் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 5வது மாடு. 5வது மாடும் 4வது மாடு 26,000 விலை சொல்லாமல் விட்டேன். 4வது மாடு 26,000 தரேன். 5வது மாடு 32,000 இதோட விலை. மாடு அதுக்கு தகுந்து இருக்குது. இன்றைக்கி பார்க்க உங்களுக்கு எப்படி தெரியுமேனு தெரியல. உங்களுக்கு நான் அடுத்து 5வது மாடு சொல்கிறேன். மானம் திருத்துன்னு வரனால தண்ணியும் கூட கட்டல. சரி வீடியோவை எடுத்து போட்டு அப்புறம் நம்ம பக்குவம் பண்ணிக்கலாம். 32,000 விலை. அதுக்கு தகுந்த மாடு இருக்குது. சினையெல்லாம் உறுதி இல்லைங்க. இப்போ மானத்தை பார்த்து போட்டு சரி நம்ம வீடியோ எடுக்கலாம், அப்புறம் கூட தண்ணி கட்டிக்கலாம்னு போடுறேன். கறவையெல்லாம் இந்த 4 நாள் 8 லிட்டர் கூடாது. 5 10 லிட்டர் சொல்கிறதெல்லாம் சும்மாங்க. ஒரு வாரம் 10 நாள் நிற்கணும். நின்றுச்சுன்னா தான் 5 லிட்டருக்கு எதிர்பார்க்க முடியும். இப்போ உடனே எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு வேணுங்கிற மாடு கொண்டு வாங்க. இப்போ 5 மாடு உருப்படியான மாடு காட்டிக்கிறேன். எந்த மாடு வேணுமோ 3 வேணுமா 3 மாடு கொண்டு வாங்க. ஒரு 10 15 அட்வான்ஸ் ஓடான். சும்மா வேறு 1000 போட்டு மாடு ஏற்றிட்டு வந்து அங்கே ஆள் எல்லாம் போகிறது நிறைய நடந்துருக்குதுங்க. அப்போ நல்லா நம்ம நண்பர்கள் வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க தெரியுங்களா. அதனால் அதே சந்தோஷம் தான். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்ல வேண்டிய கடமையே இருக்குது. 100க்கு 1 2 இருக்கையில் அதை சொல்லிக்கிறத நல்லது. அப்படி 32 ரூபா கொடுங்க தர்ற. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். எனது ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. அடுத்து இது 6வது மாடு. இதுவும் பார்த்தீங்கன்னா மாடு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். கறவை 5 9 லிட்டருக்கு இப்போ தளவு சொல்லலாம். அப்புறம் நீ பக்குவமான பண்ண தீனி குடிச்சு பாய் உங்களுக்கு 6 லிட்டருக்கு கூட ஒரு நாளைக்கு வச்சுக்கோங்க இப்போ தளவுக்கு. ஏன்னா வேடை காலம். இப்போ நானும் பக்குவம் பண்ணி பால் ஏற்றுறவனும் இல்லை. நான் மடி சுத்தமாக கறந்து நல்லா பக்குவம் பண்ணி உங்களுக்கு கொண்டு போய் நீங்கள் உங்கள் கடித்தால் பால் கூப்பிட நல்லா கூடுற மாதிரி தான் நம்ம இருக்குது 6வது மாடு. எல்லா மாடுமே அப்படி தான் இருக்குது. சொல்லணுங்க சினைகள்லாம் எதுவும் இல்லை. இதுவும் பார்த்திங்கன்னா 32,000 கொடுங்க. 6 மாடு விற்பனை போட்டுருக்கிறேன். 6 மாட்டில் ஒன்றும் ஆகாது. 5 மாடு வந்து சினையாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் 5 மாட்டை மேலாம் பார்க்கவே இல்லை. சினையாக எல்லாமே 40 நாள் 50 நாள் சொல்ல முடியாத மட்டும் விட்டாச்சு. இளஞ்சனையாக இருந்துன்னா உங்களோட இல்லை. சினை இல்லைன்னா பக்குவம் பண்ணி ஒரு பூச்சி மாத்திரை இருக்குது வாங்கி போட்டு நல்லா மேய்ச்சி பக்குவம் பண்ணி ஒரு ஊசி போட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாடல் மாடுகள்லாம் சினை நின்றுக்கு. அடுத்து இந்த மலை இது நம்மளோட கேமரா காட்சி. ஆட்டோமேட்டிக் கேமரா மாட்டிக்குது இல்லைங்க. அதில் தெரியாத மாடுக்குது. மழை வராமல் இருக்குது. சரி காற்று மழையை வருது ஒரு வீடியோ எடுக்கலான்னு போட்டு அதில் கொஞ்சம் அப்படியே சேவ் பண்ணு அதில் வர்ற வீடியோவை. ஆனால் தெளிவாக இருக்குதுங்க. மழை பெய்யறதுனால கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த தூரத்தில் விழுகு மங்கிருச்சு. நல்லா இருக்குது. உங்களுக்கு எந்த மாடு வேணுமோ கொண்டு வாங்க.